ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டு போகும்போதுதான் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வச்சான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நாம் மகத்தான வெற்றியை தந்து விட்டோம். பார்த்தா சிரமமா இருக்குது, யோசிக்கின்ற பொழுது சிரமம் தருகிறது, பார்க்கிற பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் சொன்னான், இதுதான் உங்களுக்கு மகத்தான வெற்றி. இந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கைக்கு பின்புதான் இஸ்லாம் இன்னொரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தாவியது. பக்கத்து நாட்டு அரசர்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படிதான் கடிதங்கள் எழுதினாங்க. பகிரங்கமா கடிதம், ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒப்பந்தம் ஆயிடுச்சு. பகிரங்கமா கடிதம் எழுதினாங்க. குறிப்பிட்ட வருடங்களுக்கு போர் கிடையாது அப்படின்ற ஒப்பந்தம் இருந்துச்சு. இந்த சமாதான காலங்களில் பக்கத்து வீட்டு மக்களுக்கு, பக்கத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை பயமில்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. மிகச்சரியாக 2 வருடத்தில் எங்கிருந்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதோ அந்த மக்கா பெருமானாரின் கையில் ஒரு குழந்தையை போல வந்து விழுந்தது. சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு உங்களுக்கு இலகு இருக்கிறது என்றான். அல்லாஹ் சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். சிரமத்திற்கு பின்னால் இலகு அப்படின்றது ஒரு பார்வை. அல்லாஹ் அந்த வார்த்தை எப்படி சொல்றான் பாருங்க, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, சோதனைகளோடு உங்களுக்கு இன்பம் இருக்கிறது அப்படின்றான். கஷ்டத்தோடு இன்பம் இருக்கிறதுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஆ ஃபஹுவ கைருல் லக்கும், சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நம்ம கண்களுக்கு தெரியல, நம்முடைய ஊனக்கண்களுக்கு தெரியாதவை ஞானக்கண்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஹைர் என்னன்றது தெரியும். எனவே நமக்கு வந்திருக்கிற கஷ்டங்களும் சிரமங்களும் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கா, நம்மை நாம் தெரிந்து கொண்டு இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கா, அல்லது நம்முடைய இயலாமையை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு வருவதற்கா அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால முதல்ல நாம என்ன செய்யலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். முதல்ல நாம செய்ய வேண்டியது அஸ்தக்ஃபிர். அன்பிற்கினிய பெருமக்களை, இப்படி பல்வேறு நிலைகளிலே பார்க்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய குழந்தை இறந்து விட்டது, ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு குழந்தை, வீட்டில் குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய துயரம். தகப்பன் இறப்பதற்கு முன்பாக அவருடைய ஜனாசாவை பிள்ளைகள் தூக்கி செல்லும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற நேரத்தில் அந்த தகப்பனுக்கு முன்னால் பிள்ளை இறந்து போறாரு அப்படின்றது ஒரு வீட்டில் தாங்க முடியாத ஒரு துயரம். அந்த ரூஹை கைப்பற்றி வருகிற மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி, அவனுடைய இதயத்தின் துண்டை நீ கைப்பற்றி வருகிற பொழுது அந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான், அந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலக்குகள் சொல்வாங்க, இறைவா உனக்காக வேண்டி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி அந்த துன்பத்தை அவர்கள் சகித்து கொண்டார்கள், அந்த சிரமங்களை அவர்கள் உள்வாங்கி மென்று விட்டார்கள் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் ஷானஹு தஆலா சொல்வான், இந்த மனிதனுக்காக சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்து, புகழ் மாளிகை என்கிற பெயரில் அவனுக்கென்று ஒரு பெரும் மாளிகையை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அன்பிற்கினியவர்களே, நாம் வைத்திருக்கிற கஷ்டங்களின் பொழுதும் கவலைகளின் பொழுதும் நாம் சகித்துக் கொள்கிற அந்த விஷயங்களுக்காக சொர்க்கத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே அதற்கான பிரதிபலனை, மாளிகை போன்ற சுகம் தருகிற விஷயங்களை அல்லாஹ் நம்முடைய கவலைகளுக்கு பரிசாக தர வேண்டும். அல்லாஹ் அதன் வழியாக நமக்கு ஆறுதல்களை தருவானாக. வாஹுர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.